ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சளி இருமலை போக்கும் கஷாயம் வீட்டிலையே எளிதாக செஞ்சுருக்கேன். எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாங்க. தொடர்ச்சியாக இருமல் வந்துட்டு இருந்தால் இது மாதிரி கஷாயம் போட்டு வீட்டிலே குடிச்சிக்கலாம். என்னென்ன பொருள் வேணுங்கிறத பார்த்துக்கலாங்க. குருமிளகு அரை ஸ்பூன், ஜீரகம் அரை ஸ்பூன், சுக்கு ஒரு பெரிய பீஸ், துளசி இலை 7-8, தேன் ஒரு ஸ்பூன், ஒரு இடிக்கல்ல குருமிளகு, ஜீரகம், சுக்கு சேர்த்து நல்லா பொடி பண்ணிக்கலாங்க. குருமிளகு ரொம்ப நல்லது. சளி இருமல் இருக்கிறவங்க அடிக்கடி உணவில் குருமிளகு சேர்த்துக்கொள்வது ரொம்ப நல்லதுங்க. பொடி பண்ணியாச்சுங்க. கஷாயம் செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு பாத்திரத்தில் 1 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேங்க. கொஞ்சம் சூடாகட்டும். சூடாயிருச்சுங்க. பொடிச்ச பொடியை அதில் சேர்த்துக்கலாங்க. துளசி இலை 7-8 இலையை அது கூட சேர்த்துருக்கேன். நல்லா ஒரு கரண்டியில் இந்த மாதிரி கலரை கொடுத்துக்கலாங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிச்சிட்டே இருக்கணும். தண்ணியில் துளசி, குருமிளகு, ஜீரகம், சுக்கோட எசன்ஸ் எல்லாம் நல்லா இறங்கட்டுங்க. கலர் மாறி வரும், அப்போ எடுத்துக்கலாம். சிம்லேயே வச்சு நல்லா கொதிக்க வச்சுருங்க. துளசியில் நிறைய மருத்துவ குணம் இருக்குது. சுக்கும் அது மாதிரி தாங்க. குருமிளகு ரொம்ப நல்லது. ஜீரகம், இப்போது வடிகட்டிக்கலாங்க. ஒரு கண்ணாடி டம்ளரில் வடிகட்டிகிட்ருக்கேன். அருமையாக கேட்கும் இந்த கஷாயம். சளி இருமலுக்கு கொஞ்சோண்டு மேலால் 1 ஸ்பூன் தேன் சேர்த்துக்கலாங்க. துளசி இலை ஒரு 2-3 சேர்த்துருக்கேன். நல்லா கடித்து சாப்பிட்டு அந்த கஷாயம் குடிச்சிடலாம். நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.